Now, dear friends, we are turning to Matthew 23rd chapter. மத்தேயு 23ஆம் அதிகாரம். Now, the Lord Jesus was speaking to the leaders, the rabbis. ஆண்டவராகிய இயேசு அங்கிருந்த ரபிகள் அந்த தலைவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். My dear friends, கருமையானவர்களே, no, I am not saying all of you are bishops or something. கண்காணிப்பாளர்கள் அல்லது அதற்கு போன்றவர்கள் என்பதாக நான் சொல்லவில்லை. But I sometimes see ordinary people ஆனால் நான் காண்பது என்னவென்றால், preaching the word of God சாதாரண மக்கள் in their village or town set up as a bishop. அவர்களுடைய கிராமங்களிலே அவர்கள் அங்கே பிரசங்கிமார்களாக அவர்கள் சொல்லப்படும் பொழுது அவர்கள் ஒரு பிஷப் என்று அழைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். My dear friends, எனக்கு அருமையானவர்களே, that is not right. அது சரியல்ல. Because ஏனென்றால் I have always held, if the preacher is right, then the people are right. எப்பொழுது பிரசங்கிமார் சரியாக இருந்தால் அப்பொழுது மக்கள் சரியாக இருப்பார்கள் என்று நான் சொல்வதுண்டு. And I notice மேலும் நான் காண்பது என்னவென்றால், that some of you are driving away the Holy Spirit, உங்களிலே சிலர் அப்படியே பரிசுத்த ஆவியானவரை விரட்டி போடுகிறவர்களாக இருக்கிறீர்கள். grieving the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். quenching the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுகிறீர்கள். You know, my dear friends, பாருங்கள் பிரியமானவர்களே, murmurers and rebels did not enter the promised land. முறுமுறுக்கிறவர்களும் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கவில்லை. They were swallowed up by the deserts. அந்த வனாந்தரத்திலே அப்படியே அவர்கள் விழுங்கப்பட்டு போனார்கள். None of them entered. ஒருவரும் அதிலே பிரவேசிக்க முடியவில்லை. Only those under 20 and below. 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் மாத்திரமே. What about these older people? இந்த வயோதிபர்களை குறித்து என்ன? They had seen the Red Sea divide. அவர்கள் சிவந்த சமுத்திரம் பிளந்ததை கண்டார்கள். They had walked dry-shod through the Red Sea. சிவந்த சமுத்திரத்தினூடாக அந்த வெட்டாந்தரையிலே நடந்து சென்றார்கள். They had seen the wonders of God. தேவனுடைய அற்புதங்களை கண்டார்கள். And yet இருந்தாலும் they were not admitted into the promised land. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக அனுமதிக்கப்படவில்லை. Now we want to see all of you and many more உங்களிலே அனைவரும் இன்னும் மேலும் அநேகர் washed in the blood and admitted into the courts of heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அங்கே தேவனுடைய அந்த முற்றத்துக்குள்ளாக நீங்கள் நுழையக்கூடியவர்களாக இருக்க பார்க்க விரும்புகிறோம். We don't want to see any of your children missing. உங்களுடைய பிள்ளைகளை யாரும் அங்கே தவறவிடப்பட நாங்கள் விரும்பவில்லை. We can't have any husbands missing. எந்த ஒரு கணவரும் அப்படியாக இழக்கப்பட்டு போக விரும்பவில்லை. But ஆனால் here God, the Lord Jesus, is rebuking these leaders. இங்கே ஆண்டவராகிய இயேசு அந்த தலைவர்களை கடிந்து கொண்டார். Just let us look at 23 and 24. 23, 24 வசனங்களை பார்ப்போம். 23rd verse. 23ஆம் வசனம். Woe unto you, scribes and Pharisees, வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, hypocrites, மாயக்காரரே, for you pay tithe of mint and anise and cumin, நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி and have omitted the weightier matters of the law. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளை விட்டுவிட்டீர்கள். Judgment, நீதி, mercy, இரக்கத்தையும் and faith. விசுவாசத்தையும் These ought you to have done, இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். and not to leave the other undone. அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே.
You blind guides. குருடரான வழிகாட்டிகளே. You know, tourism has become a big thing. இன்றைக்கு இந்த சுற்றுலா காரியங்கள் மிக பெரிதாக ஆகிவிட்டது. And India says, இந்தியா சொல்கிறது, oh, we have great monuments. ஓ, நாங்கள் பெரிய நினைவு சின்னங்களை கொண்டிருக்கிறோம். Monuments, நினைவு சின்னங்கள், burial places of the great. அநேக பெரிய ஆட்களினுடைய அந்த சவடக்கம் செய்யப்பட்ட இடம். Monuments and mausoleums don't make anybody new. எந்த விதமான நினைவு சின்னங்களோ அந்த நினைவிடங்களோ யாரையும் புதிதாக ஆக்கப் போவதில்லை. But anyway, என்ன இருந்தாலும் there are many tourists. இன்றைக்கு அநேக சுற்றுலா பயணிகள் உண்டு. And they go to Kashmir, they go to elsewhere. அவர்கள் காஷ்மீருக்கு செல்கிறார்கள், நானே இடங்களுக்கு செல்கிறார்கள். And there they have guides. அங்கே அவர்களுக்கு வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். The guides point out places of interest and guide them to those places. சுவாரஸ்யமான இடங்களுக்கு அந்த வழிகாட்டிகள் அவர்களை எடுத்து செல்கிறார்கள். But ஆனால் I have never heard of a blind guide. ஒருபோதும் நான் குருடனான ஒரு வழிகாட்டியை குறித்து கேள்விப்பட்டதில்லை. If you want to know the way, உனக்கு வழி தெரிய வேண்டுமானால், do you inquire from a blind man? நீ ஒரு குருடனிடத்திலே வழி கேட்பாயா? No. இல்லை. Will you say to a blind man, please come and help me, I don't know the way? குருடனிடத்திலே எனக்கு வழி காட்டி, எனக்கு வழி தெரியவில்லையே என்று நீ சொல்லுவாயா? Now I am really preaching to those of us who take up responsibilities in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே பொறுப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். That is, I am preaching to myself and to others who think they are great preachers. அப்படி என்றால் எனக்கும் தங்களை பெரிய பிரசங்கிமார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கும் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். I notice that sometimes I am blind. சில வேளைகளிலே நானே குருடனாக இருப்பதாக நான் காண்கிறேன். I am not discerning certain things சில காரியங்களை நான் பகுத்தறிவதில்லை. which should have been discerned. பகுத்தறியப்பட வேண்டிய அப்படிப்பட்ட காரியங்களை. And much damage is done to souls. அநேக அங்கே பாதிப்புகள் ஆத்மாக்களுக்கு ஏற்படுகிறது. One of the things which I am rather blind about நான் குருடான ஒரு சில காரியங்கள் என்னவென்றால், is how people respond or love money. மக்கள் பணத்தை எப்படி நேசிக்கிறார் அல்லது அதுக்கு எப்படி பிரதிக்கிரியை செய்கிறார்கள் என்பதை குறித்து. You know, I was brought up in a home where we would come to the last copper, last penny. நான் வளர்க்கப்பட்ட அந்த வீட்டிலே எங்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது என்றால் அந்த கடைசி நாணயத்துக்கு நாங்கள் வந்து விடுவோம். And my father would never look to any man. என்னுடைய அப்பா எந்த ஒரு மனிதனையும் நோக்கி பார்த்ததே கிடையாது. He would look to the Lord. அவர் ஆண்டவரே நோக்கி பார்ப்பார். Abraham said ஆபிரகாம் சொன்னார் to the king of Sodom, சோதோமினுடைய ராஜாவினிடத்தில், I will not take a thread or a shoe latchet from. நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் நான் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளேன். Why? ஏன்? Because I have lifted up my hands to the King of heaven. என்றால் வானத்தை பூமி உண்டாக்கிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். I don't want your paltry gifts. உன்னுடைய இந்த வெகுமானங்கள் எனக்கு வேண்டாம். You see, somehow பாருங்கள், எப்படியோ we have lost that faith. அந்த விசுவாசத்தை நாம் இழந்து விட்டோம். I don't know. Examine your heart. எனக்கு தெரியாது, உங்களுடைய இதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். You have just heard. இப்பொழுதுதான் கேட்டீர்கள். Examine your heart whether you're pure. நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்களா என்று உங்களுடைய இதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். Now, இப்பொழுது examine your heart whether you have real faith. உண்மையான விசுவாசம் உங்களுக்கு உண்டா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்.
Now, when people look at மக்கள் any building or any structure, எந்த ஒரு கட்டிடத்தையோ அல்லது எந்த கட்டுமானத்தையோ மக்கள் பார்க்கும் பொழுது they immediately say, oh, there's a lot of money here. உடனடியாக இங்கே அதிக பணம் உண்டு என்பதாக சொல்வார்கள். It's all money, 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 money. எல்லாம் பணம் 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 தான். See, some fathers say, சில அப்பா அம்மா சொல்கிறார்கள், oh, we gave you a sound education, we spent so much money. உங்களுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்க நாங்கள் உதவி செய்தோம், எவ்வளோ பணத்தை நாங்கள் செலவு செய்தோம். Now you must give us back something. இப்பொழுது நீங்களோ அதை கொஞ்சம் திருப்பி கொடுக்க வேண்டும். What? என்ன? When you begot that child, நீங்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த போது did you beget some business enterprise? நீங்கள் ஏதோ வியாபாரத்தினுடைய அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றெடுத்தீர்களா? Oh, I have got 3 girls. எனக்கு 3 பெண்கள் உண்டு. What an unfortunate man I am. எப்பேற்பட்ட துரதிர்ஷ்டவசமான மனிதன் நான். Why? ஏன்? I would have to spend so much money for their marriages. அவருடைய திருமணத்துக்காக நான் எவ்வளவோ பணம் செலவழிக்க வேண்டுமே. I don't know if there are any dowry thieves here. இங்கே யாராகிலும் இந்த வரதட்சணை திருடர்கள் இருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. Any dowry thieves? ஏதாகிலும் வரதட்சணை திருடர்கள் உண்டா? Big thieves. பெரிய திருடர்கள். You know, big thieves rule this country. இன்றைக்கு பெரிய திருடர்கள் தான் இந்த தேசத்தை ஆளுகிறார்கள். And sometimes big thieves are entering even into the fellowship. சில வேளைகளிலே பெரிய திருடர்கள் கூட இந்த சகவாசத்துக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். What? என்ன? The Bible says, வேதம் சொல்கிறது, who can find a virtuous woman? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? Her price is far above rubies. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. And you say, நீ சொல்லுகிறாய், hey, you boys. பையன்களே. What do you say? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? I have got such a big dowry. நான் அவ்வளவு பெரிய வரதட்சணை பெற்றுக்கொண்டேன். Yes, I'll marry your daughter. ஆம், நான் உன் மகளை திருமணம் செய்து கொள்வேன். But what has she studied? ஆனால் என்ன அவள் படித்திருக்கிறாள்? Some of these girls today are studying a lot. இன்றைக்கு பெண்கள் அதிகமாக படிக்கிறார்கள். And I tell them, you're overqualified. நான் அவர்களிடத்தில் சொல்கிறேன், நீங்கள் அதிகம் கல்வி கற்றவர்கள் என்று. You know, real qualification உண்மையான அந்த கல்வி தகுதி should be என்னவென்றால், a wise woman buildeth her home. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். My dear people, எனக்கு அருமையானவர்களே, the standards of obedience and holiness, கீழ்ப்படிதல் பரிசுத்தத்தினுடைய அந்த தரமானது, the standards of rending your heart and not your garment, உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல உங்களுடைய இருதயத்தை கிழிக்கக்கூடிய அந்த தரமானது, that's gone. அதெல்லாம் போய்விட்டது. Big meeting. பெரிய கூட்டங்கள். Oh, hand clapping in the meeting. கூட்டத்திலே கை தட்டுதல். What rubbish. என்ன குப்பை. Is that a show place? அது என்ன ஒரு காட்சி இடமா? To applaud the preacher? பிரசங்கமாக கை தட்டி வாங்க உற்சாகப்படுத்துவதற்கு. And the preacher saunters up and down. அந்த பிரசங்கம் மேலும் கீழும் சென்று கொண்டு. Did you hear? நீங்க கேட்டீர்களா? Why didn't I hear a clap? நான் ஏன் கை தட்டுதலை கேட்கவில்லை? What rubbish. என்ன குப்பை. No standards. எந்த தரமும் இல்லை. No tears of repentance. மனம் திரும்புவதற்கென்று எந்த கண்ணீரும் இல்லை. No humbling of heart. இருதயத்தை தாழ்மைப்படுத்தக்கூடிய காரியம் இல்லை. Has that condition come to us now? அந்த நிலைமை நமக்கு வந்து விட்டதா இப்பொழுது? Just walking around saying hello, hello, hello. சுற்றிலும் நடந்து ஹலோ ஹலோ என்று சொல்லிக்கொண்டு, or looking for a little money. அல்லது கொஞ்சம் பணத்தை நோக்கி பார்த்து கொண்டு. What rubbish. என்ன குப்பை இது. When have we discarded the word of God? தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது நாம் விலக்கி போட்டோம்?
They are all dumb dogs. எல்லாம் குறைக்க மாட்டாத நாய்கள். How many dumb dogs are here? இங்கே எத்தனை குறைக்க மாட்டாத நாய்கள் இருக்கின்றன? You know, this country won't be like this if there were not dumb dogs. குறைக்க மாட்டாத நாய்கள் மாத்திரம் இல்லாமல் இருந்திருப்பார்களானால் இந்த தேசம் இப்படியாக இருந்திருக்காது. I refuse to be a dumb dog. நான் குறைக்க மாட்டாத நாயாக இருக்க மறுத்துவிட்டேன். My dear people, எனக்கு அருமையானவர்களே, and who is trying to teach us righteousness? யார் நமக்கு நீதியை போதிக்க விரும்புகிறது? Somebody from who says too much corruption. அதிக ஊழல் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள். So we must have an ombudsman. ஆகினாலே நாம் அங்கே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு அதிகாரியை வைக்க வேண்டும். That's impossible. அது சாத்தியமில்லையே. My dear people, எனக்கு அருமையானவர்களே, when all people have become thieves, எல்லாரும் திருடர்களான பிறகு, when all people have become liars, எல்லாரும் அங்கே பொய்யர்களான பிறகு, and all people have become dumb dogs, எல்லாரும் குறைக்க மாட்டாத நாய்களாகும் போது, what hope is there for any nation? எந்த தேசத்துக்கு என்னதான் நம்பிக்கை உண்டு? And when Christians also become dumb dogs, கிறிஸ்தவர்களும் அங்கே குறைக்க மாட்டாத நாய்களாகும் போது, and Christian preachers become dumb dogs, கிறிஸ்தவ பிரசங்கிமார் குறைக்க மாட்டாத நாய்களாகும் போது, the devil rejoices. பிசாசு களி கூறுகிறார். Hell is in jubilee. நரகமானது அங்கே கொண்டாடுகிறது. Let them have more conventions like this. அவர்கள் இந்த மாதிரியான அநேக மாநாடுகளை கொண்டிருக்கட்டும். Let us produce more dumb dogs. நாம் இன்னும் அநேக குறைக்க மாட்டாத நாய்களை உருவாக்குவோம். How sad. எவ்வளவு துக்ககரமான காரியம். The world today is full of dumb dogs. இன்றைக்கு உலகமானது குறைக்க மாட்டாத நாய்களாலே நிரம்பி The இருக்கிறது. church today is full of dumb dogs. சபையானது இன்றைக்கு குறைக்க மாட்டாத நாய்களால் நிரம்பி இருக்கிறது. I don't want a dumb dog on this platform. எனக்கு குறைக்க மாட்டாத நாய் இந்த மேடையில் இருக்க நான் விரும்புவதில்லை. How sad. எவ்வளவு துக்ககரமான காரியம். Parents பெற்றோர் are dumb dogs. குறைக்க மாட்டாத நாய்கள். Oh, this is my son. ஓ, இது என் மகன். Oh, he can't do such things. அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய This முடியாது. is my daughter. இது என்னுடைய மகள். She is a very good girl. அது நல்ல பெண். Don't you say anything about her. அவளை குறித்து ஒன்றும் நீங்கள் தீர்த்து சொல்ல வேண்டாம். Dumb dogs. குறைக்க மாட்டாத நாய்கள். You know, I am a parent, பாருங்கள், நான் ஒரு பெற்றோர், but I am no dumb dog. நான் ஒரு குறைக்க மாட்டாத நாய் அல்ல. If a parent becomes a dumb dog, ஒரு பெற்றோர் அப்படியாக குறைக்க மாட்டாத நாய்களாகும் போது anything can happen in that family. அந்த குடும்பத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். Any disaster can take place. எந்த விதமான அங்கே விளைவுகளும் பயங்கரமாக நடக்கலாம். The dumb dog will be sitting there. அங்கே அந்த குறைக்க மாட்டாத நாய் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கும். Dumb dogs in the pulpit, மேடைகளிலே குறைக்க மாட்டாத நாய்கள், dumb dogs in the family, குடும்பத்திலே குறைக்க மாட்டாத நாய்கள், dumb dogs in the fellowship. சகவாசத்திலே குறைக்க மாட்டாத நாய்கள். My dear people, எனக்கு அருமையானவர்களே, where are we headed? நாம் எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? Have bigger meetings பெரிய கூட்டங்களை கொண்டிருப்போம். and have a big show. பெரிய காட்சியை கொண்டிருப்போம். Get some preachers who will dance for you. உனக்காக நடனமாடக்கூடிய சில அங்கே பிரசங்கிமார்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, the devil wants to destroy revival. பிசாசானவன் உயிர் மீட்சியை அழித்து போட விரும்புகிறார். The spirit of prayer gone, ஜெபாவி போய்விட்டது. watchfulness gone, விழித்திருக்கக்கூடிய தன்மை போய்விட்டது. humbling oneself gone, ஒருவரை தாழ்த்தி கொள்வது போய்விட்டது. the ingress of the love of money. அந்த பண ஆசையினுடைய உள்நோக்கங்கள். What hope is there for such people? அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் என்ன நம்பிக்கை உண்டு? Would you please turn to Galatians 3rd chapter? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Here, இங்கே
So the Word of God warns us against another matter. மற்றொரு காரியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. The last 3 verses. கடைசி 3 வசனங்கள். Galatians 3rd chapter. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27. 27ஆம் வசனம். For as many of you as have been baptized into Christ உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ have put on Christ. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, that's all I want. அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். That is all I want. அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். There's nothing in this world that I want. மற்ற எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம். I want to be like Jesus. நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். What does the word of God say? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? When your old nature is buried with Jesus, இயேசுவோடு உன்னுடைய பழைய சுபாவமானது அடக்கம் பண்ணப்படும்போது you have put on Christ. நீ கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறாய். You're like Jesus Christ. நீ இயேசு கிறிஸ்துவை போலாகிறாய். You know, my friends, பாருங்கள் பிரியமானவர்களே, when we started telecasts in Germany, ஜெர்மனியிலே நாங்கள் அந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆரம்பித்த போது most expensive, அதிக விலை உயர்ந்த ஒரு காரியமாக இருந்தது. 1,000 euros. 1000 யூரோக்கள். And every euro is 80. ஒவ்வொரு யூரோவும் Is 70 rupees. 70 ரூபாய். Reaching 3 million families. 30 லட்சம் மக்களை அங்கு சென்றடையும்படியாக. But ஆனால் whom did I find to be most indifferent? அங்கே முற்றிலும் வித்தியாசமானவர்களாக நான் கண்டவர்கள் யார்? Those who sat in our meetings. நம்முடைய கூட்டங்களிலே உட்கார்ந்திருந்தவர்களே. I found that they had no such interest. அப்படிப்பட்ட சுவாரஸ்யம் எதுவும் அவர்கள் காண்பிக்கவில்லை. You know, today's world, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலே you want to buy this, you want to buy that, you want to accumulate this, you want to accumulate. நீங்கள் இதை அதை வாங்க விரும்புகிறீர்கள், இதை அதை சேகரிக்க விரும்புகிறீர்கள். That's all. அவ்வளவுதான். Oh, my dear people. எனக்கு அருமையானவர்களே, When shall we be full of Jesus? நாம் எப்பொழுது இயேசுவினாலே நிரம்பி இருக்க போகிறோம்? When will we fill this world with the knowledge of God's redeeming light? தேவனுடைய மீட்பின் அந்த வெளிச்சத்தை குறித்த அந்த காரியத்தை எப்படியாக நாம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த போகிறோம்? When will we cease to be dumb dogs? நாம் எப்பொழுது குறைக்க மாட்டாத நாய்களாக இல்லாமல் இருக்க போகிறோம்? When will this blindness leave us? எப்பொழுது இந்த குருட்டாட்டம் நம்மை விட்டு நீங்கி போக போகிறது? Are you a guide of anyone? நீங்கள் யாருக்காக வழிகாட்டுகிறவர்களா இருக்கிறீர்களா? And you are blind? நீ குருடனா இருக்கிறாயா? What kind of advice can you give? நீ எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும்? May God have mercy on us. தேவன் தாமே நம் மீது இரக்கம் கொள்வாராக. May God have mercy on my own blindness. என்னுடைய சொந்த குருட்டாட்டத்தின் பேரில் தேவன் தாமே இரக்கம் பாராட்டுவாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God. நாம் தேவனிடத்திலே சொல்லுவோம். Oh God, I don't want to be a dumb dog. ஓ தேவனே, நான் குறைக்க மாட்டாத நாயாக இருக்க விரும்பவில்லை. I don't want to be a blind mother. நான் ஒரு குருடான ஒரு தாயாக இருக்க விரும்பவில்லை. I don't want to be a blind father. நான் ஒரு குருடான தகப்பனாக இருக்க விரும்பவில்லை. And oh, I don't want to be a blind leader. ஓ நான் குருடான தலைவனாக இருக்க விரும்பவில்லை. Forgive me. என்னை மன்னியும். Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Tell God. தேவனிடத்திலே சொல். Give me your sight, Lord. உம்முடைய பார்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. Let me be clothed with Jesus. நான் இயேசுவினாலே தரிக்கப்பட்டிருக்கட்டும். Hear our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். In Jesus' almighty name. இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே. Amen.